ஸோ ஹலோ கேஸ், வெல்கம் பேக். 2 நாளுக்கு அப்புறம் நான் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அடிக்கடி பார்ப்பீங்க, பிகாஸ் இதுக்கப்புறம் கண்டினியூ வீடியோ போட போகிறோம். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தமிழ் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா, ரெட்மி நோட் 10ஓட ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அன்பாக்சிங் இல்லை, ஒரு ரிவ்யூ வந்து ஒரு யூஸராக நான் யூஸ் பண்ணி என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எனக்கு தெரிஞ்சது என்னன்றது நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபோன் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து ப்ரோலேருந்தே ஆரம்பிச்சிடலாமே. எதுக்கு நம்ம கான்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிவிட்டு நம்ம பாசிட்டிவாக ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து நமக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே வந்து இந்த பட்ஜெட் ரேஞ்ச் AMOLED டிஸ்பிளேன்றது இட்ஸ் எ பெட்டர் சாய்ஸ். அதே மாதிரி நார்மலாக வெயிலில் போகும்போதோ இல்லை வெளில இருக்கும்போதோ அந்த சன்லைட்டுக்கு வந்து நம்ம AMOLED டிஸ்பிளே பார்க்குறதுக்கும் நார்மல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. ஸோ AMOLED டிஸ்பிளே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கர் இருக்குது. ஒன்று டாப்பில் ஒன்று பாட்டமில் 2 ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டின்றதில் பஞ்சமே இல்லை. சவுண்ட் கொஞ்சம் லவுடாகவே இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்ற டிஃப்ரென்சியேஷன் வந்து உங்களுக்கு நல்லாவே கேட்குது. அண்ட் பர்சனலாக வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்பீக்கருக்கு. இதில் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைட் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரொம்ப வருஷமாக வந்து பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பின்னாடி வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சைட் மவுண்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் போக யூஸ் பண்ண உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும், பழக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் இதில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 678 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பட் பெரிய கேமிங் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபோன் கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி இருக்குது. நான் அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்றது சப்போஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெட்மி வந்து எப்போவுமே இதை காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. ஐஃபோன்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஆர் பிளாஸ்டர்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய பேருக்கு. அதாவது முக்கியமாக எனக்கு. நான் வந்து ஃபோனுக்கு இதுக்கு தனியாக வந்து ரிமோட் வந்து நான் தொலைச்சிடுவேன். ஸோ அது அந்த மாதிரி நினச்சி நான் என்ன பண்ணுவேன், டப்புனு ஃபோன் எம்ஐ ரிமோட் எடுத்தோமா வீடு ஈஸி ஆன் பண்ணுறது, டிவி ஆன் பண்ணுறது யூஸ் பண்ணிட்டு போய்ட்டு இருப்பேன். ஸோ அப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது வந்து ஒரு ரொம்ப பெரிய பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் வந்து நமக்கு 3 சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 சிம், ஒரு மெமரி கார்டு 2 சேர்த்து ஒரே நேரத்தில் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு என் ப்ரிஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 464 வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து மெமரி மட்டும் வேணும்னா அப்டேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் 6GB ரேம் வந்து நமக்கு பெருசாக கேமிங்க்கே வாங்கினாலுமே வந்து கேமிங்க்கு நான் சத்தியமாக இந்த ஃபோன் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் வந்து நம்ம அவ்வளோ அதிகமாக இப்போ சிஓடிலாம் வந்து நான் ஹை கிராஃபிக்ஸ் வச்சு ஆடும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ட்ராப் தான் நல்லாவே தெரிஞ்சுது. அதே மாதிரி ஹீட் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமான மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ கேம் ஆடும்போது வந்து அந்த ஹீட்டு, அப்புறம் ஆஸ்பெல்லாம் ஆடும்போது ஹீட் கண்டிப்பாக இருந்துச்சு. அதனால் கேமிங் கண்டிப்பாக இந்த ஃபோனை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் கேமரா மெயின் அப்படின்னு சொன்னால் கேமரா, பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இது ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஃபோன் பக்கம் நீங்கள் போகலாம். ஸோ கேமரா பேசும்போது நமக்கு வந்து இதில் 48 MP குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 48 MP மெயின் கேமரா ஒன்று, 2 MP மேக்ரோ, 2 MP டெப்த் சென்சர் அண்ட் 8 MP அல்ட்ரா வைட். ஓகே, 48 பார்க்கும்போது 48 வந்து ஃபோட்டோஸாக கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் இருக்குது, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. டைனமிக் ரேஞ்சாக கொஞ்சம் நல்லா இருக்குது. கலர்ஸ் தான் கொஞ்சம் பஞ்சாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேக்ரோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பட் ஓகே, மேக்ரோன்ற இந்த இதுக்காக ஓகே, அதோட வேலையை பார்க்குறதுன்னு சொல்லலாம். அடுத்து அல்ட்ரா வைடுன்றது சூப்பர். 8 MP வந்து ஓகே, ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு சொல்லலாம். 8 MP அல்ட்ரா வைடுன்றது. நெக்ஸ்ட் டெப்த் சென்சர் எனக்கு அங்கங்கே கொஞ்சம் வந்து ஹெச்டி டிடெக்ஷன் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருந்தது. பட் ஓகே, இந்த ரேஞ்சில் இந்த பட்ஜெட்டில் ஓகே அப்படின்றத சொல்லலாம். கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நான் வீடியோ முடிகிற இடத்துல நான் ஃபுல்லாகவே போஸ்ட் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். எங்கேயாவது போடுறேன். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி அங்கே நான் வந்து இந்த நோட்டுக்கு தனியாக ஒரு இதுவே எடுத்து போடுறேன். நோட்டில் எடுத்ததுன்ற மாதிரி தனியாக ஒரு இதுவே எடுத்து போடுறேன் உங்களுக்காக. மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 13 MP வந்து கொடுத்துருக்காங்க. 13 MP ஓகே, ஒரு நல்ல கேமரா தான். ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க. ஓகே, சூப்பராக இருக்குது கேமரா ஃப்ரண்ட்டில். அதாவது நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் போர்ட்ரேட்ஸ் எல்லாமே ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. பேக் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது வந்து நான் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் மோடில் ஃபோட்டோஸ் எடுத்துருப்போம், ப்ரொஃபஷனல் மோடில் வீடியோ கொடுத்துருக்காங்க இதில். ஸோ ப்ரொஃபஷனல் மோட் வீடியோ அப்படின்றத நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஃபோக்கஸ் எல்லாமே வந்து மேனுவல் இது பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருந்தது. பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்கள் ஒரு கேமரா லவர் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஃபோன் நீங்கள் வாங்கிட்டு வைக்கணும். நெகட்டிவ் பக்கம் ஃபுல்லாக வந்தோம் அப்படின்னு சொன்னால், நெகட்டிவ் வந்து நான் மெயினாக அந்த ஃபோனில் ஒரு பெரிய நெகட்டிவாக பார்க்குறது வந்து நம்ம எம்ஏ நார்மலாக பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்ஸ், ப்ராட்காஸ்ட் ரெண்டுமே. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்ஸ் வந்து நமக்கு புஷ் பண்ணிட்டு தான் இருக்காங்க எப்போவுமே. அதாவது இப்போ நம்ம ஃபோன் ஆன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, ஆன் பண்ணிட்டு நம்ம செட்டப்பில் போட்டு உள்ளே போகும்போதே கெட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஆக்சுவலாக அவங்க மெயினாக சம்பாதிக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஆட்ஸ் தான் நினைக்கிறேன். அடுத்து இது எம்ஐஒய் கண்டிப்பாக வந்து நமக்கு ஆட்ஸ் இருக்க தான் செய்யும். பட் ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த ஆட்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் யூஸ் பண்ணும்போது. கேமரா டிஸ்அட்வான்டேஜும் வேறு இல்லை. கேமரா வந்து நமக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு, அதாவது ஒரு நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்துட்டு இருக்கோம், டப்புனு இந்த ஆப்ஜெக்ட் மாத்திரம் அப்படின்னு சொன்னால் ஃபோக்கஸ் கொஞ்சம் லேட் ஆகுது. பட் ஒரு
ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் இது கொஞ்சம் தெரியும். மற்றபடி நார்மல் யூஸருக்கு இது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. ஸோ கேமராவில் இதுதான் எனக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தது. பட் ஓகே, இது ஒரு நார்மல் யூஸருக்கு ஒரு இவ்வளோ ஃபீல் ஆகாது. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது, மைனஸ்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு இது ஒரு பெரிய மைனஸாக சொல்ல முடியாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் கொஞ்சம் அப்படியே க்ளாஸியாக இருக்கிறதுனால அடிக்கடி அது கையில் எடுக்கும்போது பேக் கேஸ் எல்லாமே எடுக்கும்போது இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இந்த ஸ்மட்ஜஸ்லாம் கொஞ்சம் தெரியுது. அது ஒரு நெகட்டிவ் இல்லை, பட் இருந்தாலும் நான் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். இது வந்து நம்ம ஃபோனோடைய வந்து பேக் கேஸும் கொடுத்துருக்காங்க. அதை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அடுத்த மைனஸ்னு சொல்லும்போது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேம், அதாவது நார்மலாக சின்ன சின்ன கேம்ஸ் ஆடும்போது வந்து எனக்கு ஹீட் அந்த மாதிரி பெருசாக தெரியல. ஆனால் ஒரு பெரிய கேம் அந்த மாதிரி ஆடும்போது எனக்கு கண்டிப்பாக வந்து நிறைய ஹீட் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரேம் ட்ராப் நிறைய ஆகுது. சிஓடிலாம் வந்து நார்மல் செட்டிங்ஸ் ஓகே, பட் நான் கொஞ்சம் ஹை ரெசல்யூஷன் வச்சு ஆடும்போது எனக்கு அந்த லேகு அந்த ஷேக்கினஸ் எல்லாமே வந்து நல்லாவே தெரியுது. ப்ளஸ் ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் அதிகமாக ஹீட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு பாசிட்டிவோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பெரிய பாசிட்டிவாக தெரிஞ்சது இந்த ஃபோன் டப்பாலேயே வந்து 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா வந்து எனக்கு 0 to 100% சார்ஜ் பண்ணும்போது வந்து எனக்கு 1 to 1.5 ஹவர்ஸில் சார்ஜ் எடுத்து அப்ராக்சிமேட்லி 1.5 ஹவர்ஸில். ஸோ 5000 mAh வந்து 1.5 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேமிங் பண்ணும்போது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. பட் நார்மலாக கேமரா யூஸ் பண்ணும்போது, ஃபோன் யூஸ் பண்ணும்போது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 day முடியும் போது எனக்கு வந்து கிட்டத்தட்ட 30 to 40% சார்ஜ் இருந்துச்சு. ஸோ இது ஒரு ப்ளஸ் தான். பட் கேமிங் கொஞ்சம் நல்லா கொடுத்துக்கலாம். ஆனால் கேமிங்கிறது கேமராவில் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா வந்து ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் கேமராக்கான வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். பட் கேமுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது நல்லது. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்காக வந்துட்டுருக்கு. ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டுருக்கு பேக்கில். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபோட்டோஸ் வரும். பை.